வணக்கம். சாதத்தை ஒரு சின்ன டம்ளரால் ஒரு அரை டம்ளர் போட்டு ரைஸு நல்லா கொஞ்சம் ஜலம் நல்லா களைஞ்சிட்டு ரைஸ் வடித்து வச்சுக்கணும். கொஞ்சம் குழவாகவே இருக்கலாம், ரொம்ப வேறு வரையாக வேண்டாம். வடித்து வச்சுக்கிட்டு நல்லா தயிராக கொஞ்சம் போட்டுவிட்டு அதை ஆற விட்டுடணும். சாதத்தை கொஞ்சம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, மோரை ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு என்ன பண்ணுறேன்னா ஒரு பல்லு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கடுகு, பெருங்காயம் தாளித்து கொட்டி அதில் உப்பும் போட்டுவிட்டு இந்த மோரை ஊற்றி இந்த தயிரை ஊற்றி நல்லா கிளறி வச்சோம்னா அருமையான தத்தி எண்ணம் தயிர் சாதம் ரெடி. தொட்டுக்க ஏதாவது ஊறுகாய், என்ன ஊறுகாவோ சாம்பாரோ ஏதோ இருக்கோ சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்து. முன்ன முட்டாளுக்கு மோர் சாதம்னு சொல்லுவா பழைய வசனம், மோர் சாதம்னு. முட்டாளாக இருந்தால் கூட அவனை அறிவாளி ஆக்கிடுமா தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அவ்வளோ நூற்றச்சத்துக்களும் உடம்பை மூளையை வளர்க்குறதுக்குள்ள சத்துக்கள்லாம் இருக்குது. முட்டாளுக்கு மோரிஞ்சாதாங்கிறது அது நம்ம அர்த்தத்தை நிறையா பேர் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கா. முட்டாளாக இருந்தால் கூட அவன் ப்ரில்லியண்ட்டாக ஆகிடுவான் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கா. வாரத்தில் 2 நாளைக்கு இதேமாரி கடுகு, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் தாளித்து போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். சைடிஷ் எதாவது இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். எங்களும் ஆற்றுல பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. தயிர் சாதம் தத்தி எண்ணம் சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில். ரொம்ப சத்தான ஒரு ஆகாரம். நன்றி. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். உங்களோட சஜஷனை சொல்லுங்க. நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்புங்க. அவசியம் அம்புக்குரிய தொட்டு பார்க்காதீங்க. கீழே உள்ள இங்கிலீஷ் 2 வரியை தொட்டு பாருங்க, பெருசாக தெரியும் உங்கள் செல் ஸ்க்ரீனில். தேங்க்யூ. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீகத்தில் சந்திப்போம். இது சமையல் முடிஞ்சது, அடுத்தது ஆன்மீகம். நன்றி.